காலாபாணி என்னன்னா, ரொம்ப நாளா இந்த காலாபாணி என்கிற ஒரு இடத்தை மையப்படுத்தி இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதுல யார் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த மாதிரியான கேள்விகள் என் முன்னே வைக்கப்பட்டது. ஸோ இந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம தேடி போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1740 இந்த ஒரு காலகட்டத்துக்கு போய் அப்படியே 1999க்கு வந்து 2019 என்கிற வருடத்திற்கு வர வேண்டும். ஸோ நம்முடைய கால பயணம் என்பது 1745-47 இந்த ஒரு காலகட்டத்திற்கு செல்ல போகிறது. இந்த ஒரு பதிவை நீங்க பார்த்து முடிக்கும் போது காலாபாணினா அது எப்படி நேபாளத்திற்கு கிடைத்தது, நேபாளத்திலிருந்து இந்தியாவிற்கு எப்படி அது கைமாறியது, இதன் பின்னால் சீனாவின் ஆதிக்கம் என்ன, இது முழுவதுமாக உங்களுக்கு புரிய வரும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1743 பிருத்வி நாராயணன் ஷா என்கிற ஒரு மன்னன் கோர்கா என்கிற ஒரு நாட்டை ஆண்டு வருகிறார். ஸோ இந்த நேபாள் அப்படிங்கிற ஒரு நாடு, கூர்காக்கள் இல்லாட்டி கோர்காக்கள், இதெல்லாம் உங்க ஞாபகத்துக்கு வர வேண்டும். இந்த நேபாளம் அப்படிங்கிறது முதல்ல கோர்கா நாட்டிலிருந்து தான் தொடங்குகிறது. ஸோ கோர்கா நாட்டை ஆண்டு வரும் ஷா மன்னராட்சி 1743 கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ராஜ்யங்கள் எல்லாரையுமே கைப்பற்ற நினைக்குது. இப்படி போர் தொடுத்து ஒவ்வொரு ராஜ்யங்களாக கைப்பற்றி வருகிறது. இது எல்லாமே 1743 தொடங்கி வருகிறது. இப்படி கைப்பற்றப்பட்ட இடங்கள் தான் கார்வால், குமாவுன், சிர்மூர், மொராங், சிக்கிம், டார்ஜிலிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கைப்பற்றிட்டுலாம் வரும்போது நம்ம இந்தியாவை இப்போ யாரு ரொம்ப பெரிய காலனி அடிமையா வச்சிருக்காங்க? பிரிட்டிஷ் அரசாங்கம், கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இந்த கிழக்கிந்திய கம்பெனி 1795 இந்த ஒரு காலகட்டத்தில் நேபாள மன்னரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். எங்களுக்கு திபெத்தில் கொஞ்சம் வாணிபம் செய்யணும், ஸோ நேபாளம் வழியாக நாங்கள் கொஞ்சம் ரூட்டை போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நேபாள மன்னன் என்ன சொல்றாங்க? முடியாது, இந்த வழியா நீங்க வரக்கூடாது. அப்படி நீங்க வந்தீங்கன்னா இந்தியாவுக்கு நேர்ந்த கதை எங்களுக்கும் நேர்ந்து விடும், ஸோ உங்களுக்கு வழி கொடுக்க முடியாது அப்படின்னு நிராகரித்து விட்டார்கள். இது நடந்தது 1795. 1800 முடிவுகளில் நேபாளத்தின் ராஜமாதா என்று அழைக்கப்பட்ட ராணி ராஜேந்திர லட்சுமி அவர்களுடைய முன்னிலையில் பால்பா, தராய், ரூபந்தேகி போன்ற பகுதிகள் நேபாளத்துடன் சேர்க்கப்படுகின்றன. இப்படி நேபாளம் என்கிற ஒரு நாடு, கோர்கா என்கிற ஒரு நாடு நேபாளமாக மாறுகிறது. நேபாளம் நேபாள ராஜ்யமாக மாறுகிறது. ஸோ 1800 இந்த ஒரு காலகட்டத்திலலாம் இவங்க ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்து கொண்டே இருக்கும்போது கிட்ட இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு பாருங்க, அந்த கம்பெனிக்கு ரொம்ப பெரிய எரிச்சலா இருக்கு. அதாவது ஆங்கிலேயனுக்கு ரொம்ப பெரிய எரிச்சலா இருக்கு. அது எப்படி அவன் இவ்வளோ இடத்தை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கானே, கண்டிப்பா அவன் மீது நம்ம யுத்தத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1814 வருடம் இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்கு பாருங்க, அவங்க நேபாளத்துக்கு கூட ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. இந்த யுத்தத்துல நிறைய விதமான நேரங்களில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு தோல்விதான் கிடைத்தது. ஆனாலும் நேபாளத்தின் பல இடங்களையும் யார் கைப்பற்றினார்கள்? இந்த கிழக்கிந்திய கம்பெனி என்பவர்கள் கைப்பற்றினார்கள். ஸோ இப்படி கைப்பற்றிட்டே வரும்போது காலரா என்கிற நோய் இந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ராணுவ வீரர்களை ரொம்ப பெரிய அளவுல தாக்குகிறது. அதாவது பிரிட்டிஷ் ராணுவத்தை தாக்குகிறது. இதற்கு மேலேயும் நம்ம நேபாளத்துக்கு கூட சண்டை போட முடியாது, வேற மாதிரி யுக்தியை நம்ம கையாளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறது. இந்த ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை வழியாகத்தான் நேபாளம் ரொம்ப பெரிய ஒரு சூழ்ச்சியில் விழுந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ போர் நிறுத்த உடன்படிக்கை என்று சொல்லும் போது இது 1814 தொடங்கி இந்த போர் 1840 இந்த ஒரு காலகட்டம் வரை இருந்தாலும் 1816 போர் முடிவிட்டதாக அறிவித்து விட்டார்கள். அதற்கு பிறகும் இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன செஞ்சாங்க? நேபாளத்து கூட ரொம்ப பெரிய அளவுல சண்டை போட்டார்கள். அது வரலாறுல பெரிய அளவில் பேசப்படவில்லை. ஸோ 2 வருட போரை மட்டும் நம்ம பார்த்தா போதும். 1814 1816 வரை இந்த இடத்துல 1816 தான் போர் நிறுத்த உடன்படிக்கை என்பது ஏற்படுகிறது. இததான் சுகோலி ட்ரீட்டி, சுகோலி ஒப்பந்தம் என்று அழைப்பார்கள். சோ இந்த சுகோலி ட்ரீட்டி இல்லாட்டி இந்த சுகோலி ஒப்பந்தம் என்ன சொல்கிறது? நேபாளம் இவ்வளோ நாட்கள் எந்தெந்த நாட்டு சின்ன சின்ன ராஜ்யங்கள் இருந்தெல்லாம் நிறைய இடத்தை கைப்பற்றினார்கள் பாருங்க, அதை எல்லாமே யாருக்கு கொடுத்துடணும்? பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு கொடுத்து விட வேண்டும். நேபாளத்தை நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், அதாவது மீதம் இருக்கும் நிலப்பரப்பை நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ற அந்த ஒப்பந்தம். இது நேபாளத்துக்கு அதனுடைய நிலப்பரப்பை 1/3 பகுதியை மட்டும் சொந்தமாக கொண்டாடும் ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. மீதம் இருக்கும் 2 பங்குகளை யாருக்கு கொடுக்க வேண்டும்? இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும்.
சோ இந்த ட்ரீட்டி, இந்த ஒப்பந்தம் 1815 டிசம்பர் 2ஆம் தேதி யாருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது? நேபாள மன்னனுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்படி அனுப்பி வைக்கப்படும் போது இந்த ஒப்பந்தத்துல நீங்க கையெழுத்து போட்டு ஒரு 15 நாட்களுக்குள் எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்கிற மாதிரி தான் இந்த ஒப்பந்தத்தை அங்க அனுப்பி விட்டாங்க. சோ 1815 டிசம்பர் 2ஆம் தேதி அனுப்பப்பட்ட ஒப்பந்தத்தை நேபாள அரசாங்கம், நேபாள மன்னன் என்ன செஞ்சாரு? முடியாதுப்பா, என்னால கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி பேச்சு அந்த ஒப்பந்தத்தை அங்க வச்சுட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் மறுபடியும் ரொம்ப விதமான போருக்கு தயாராகிறது, ரொம்ப விதமான ராணுவ வீரர்களை அவங்க குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான புரளிகளும் சில உண்மைகளையும் கலந்து நேபாள அரசாங்கத்தை பயமுறுத்தியது இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம். சோ நேபாளத்துக்கு இதுக்கு மேலேயும் வேற வழியே கிடையாது, வேற யாரும் ஹெல்ப்புக்கும் வரமாட்டுக்காங்க. சோ நம்ம என்ன செய்யலாம்? இந்த சுகோலி என்கிற அந்த ட்ரீட்டி, அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறது. இப்படி 90 நாட்களுக்கு பிறகுதான், அதாவது 1816வது வருடம் மார்ச் மாதம் தான் இந்த சுகோலி ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்படுகிறது. இப்படி இந்த சுகோலி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட அன்றைய தினத்திலிருந்தே நேபாளத்தின் கீழ் இருந்த பல பகுதிகளையும் யார் எடுத்துக்கொண்டார்கள்? பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துக்கொண்டார்கள். இதுல முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே நடந்தது. அதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது தரா என்கிற ஒரு பகுதி தான். இந்த தரா என்பது ரொம்ப செழிப்பான ஒரு பகுதி. இதுதான் நேபாளத்துக்கு ஒரு செழிப்பு மிக்க பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த தரா என்கிற பகுதியையும் யார் வாங்கிக்கிட்டாங்க? பிரிட்டிஷ் அரசாங்கம் வாங்கி கொண்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள். சோ இப்படி எடுத்துக்கொண்டதுக்கு பதிலாக நாங்க என்ன செய்யறோம்? ஒரு 2 லட்சம் ரூபாய் வருடம் உங்களுக்கு நாங்க தாரோம், தரா என்கிற அந்த நிலப்பகுதியை கொடுத்ததுனால அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து விட்டார்கள். நேபாள அரசாங்கமும் ஒத்துக்கொண்டது. ஆனா ஒரு வருடத்திலேயே இவங்க கிட்ட இருந்த 1-2 நிலப்பகுதியை பிரிட்டிஷ் அரசாங்கம் யாருக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க? நேபாளத்துக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா பாருங்க, அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அந்த நிலப்பகுதியை, உங்களுக்கு தேவையான நிலப்பகுதியை நாங்க தந்துட்டோம், சோ வருடம் 2 லட்சம் ரூபாய் தர முடியாது. அதுக்கு பதிலா நேபாளத்தை சேர்ந்த பல நபர்களை எங்களுடைய ஆர்மியில நாங்க சேர்த்து கொள்கிறோம். சோ கோர்காக்கள் ரொம்ப வலிமை மிக்கவர்கள் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு ஆர்மியை யாருக்கு கீழே அவங்க கொண்டு வந்தாங்க? பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள். சோ இப்போதும் அங்க இருக்கிற ஆர்மியில இந்த கூர்கா இல்லாட்டி இந்த நேபாளத்தை சேர்ந்த பல நபர்கள் இருந்தார்கள் என்பது வரலாறாக இருக்கிறது. இப்படித்தான் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கும் யார் வருகிறார்கள்? கூர்காக்கள் இல்லாட்டி கோர்காக்கள் வருகிறார்கள். கோர்கா நாட்டை சேர்ந்தவர்கள் தான் கோர்காக்கள். அது மருவி தான் கூர்காக்கள் என்கிற ஒரு பெயரில் நாம் அழைத்து வருகிறோம். சோ 1816ல இந்த ட்ரீட்டிலாம் ரெடி ஆயிருச்சு. அதன் பிறகு ரொம்ப பெரிய சர்வே எல்லாமே நடத்துறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்த சர்வேல எல்லாமே இந்தியா மேப் கூடவே இவங்க கையகப்படுத்தின சிக்கிமா இருக்கட்டும், இல்லாட்டி டார்ஜிலிங்கா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா காலாபானியா இருக்கட்டும், இது எல்லாமே இவங்களுடைய அந்த சர்வே லிஸ்ட்லயே வருது. அதாவது இந்தியா மேப் கூடவே வந்து கொண்டே இருக்கிறது. 1947 நமக்கு சுதந்திரமும் கிடைத்து விட்டது. இதுவரையிலும் நேபாளம் எனக்கு இந்த இடங்கள் வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை. 1999 இந்த ஒரு காலகட்டத்தில் மகாகாளி அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் இடையே ஏற்படுகிறது. சோ இந்த மகாகாளி அக்ரிமெண்ட்னா என்ன? மகாகாளி என்கிற ஒரு நதி, ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆறுல இருந்து ரொம்ப பெரிய தண்ணி எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. இதன் காரணமாக இந்தியால பல நேரங்களில் என்ன நடக்கும்? வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்படுகிறது. சோ இந்தியா சொல்றாங்க, மகாகாளி நதி வழியாக வருகிற இந்த வெள்ளத்தை நாங்க தடுத்து நிறுத்த வேண்டும், ஒரு டேம் உங்களுக்கு நாங்க கெட்டித்தாரோம், அதற்காக ஆகிற செலவு எல்லாமே நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அந்த தண்ணீரை 2 நபர்களும் 2 நாட்டவர்களும் சம பங்காக பங்கிட்டுக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இததான் மகாகாளி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. கீழே அந்த நதிக்கரையிலேயே ஒரு காளி கோயில் இருப்பதாகவும் அதனாலதான் அதை மகாகாளி ஆறு என்று அழைப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு ஒப்பந்தத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தை நேபாளத்தை சேர்ந்தவர்கள் பலரும் கடுமையாக எதிர்த்தார்கள். நீங்க இந்தியாவின் சாதகத்திற்காக, இந்தியாவின் லாபத்திற்காக நேபாளத்துக்கு ரொம்ப பெரிய தீங்கை விளைவித்து விட்டீர்கள், மகாகாளி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற நிறைய நிலப்பரப்பு நேபாளத்தினுடையது, அதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் இப்படிங்கிற ஒரு கோரிக்கை 1999 பெரிய ஒரு விஷயமாக, ஒரு அரசியல் ரீதியான ஒரு மாற்றத்திற்கு அது வித்திடுகிறது. சோ அன்று முதல் இந்த ஒரு இடம் இல்லாட்டி இந்த பார்டர் எல்லை பிரச்சனை என்பதை அதை ஒரு அரசியல் காரணத்திற்காக பயன்படுத்தி வருகிறார்கள் நேபாளத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள். இப்ப நேபாளத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் என்னென்ன கூற்றுக்களை சொல்கிறார்கள், இதை தான் நம்ம கவனிக்கணும். எப்படி காலாபாணி இந்தியாவினுடையது கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டால், இந்தியா சீனா பெரிய ஒரு யுத்தம் நடைபெறுகிறது 1962 வருடம்.
இந்த யுத்தத்தின் போது நேபாள அரசாங்கம் ஒத்துக்கொண்டது, காலாபாணிலெல்லாம் நீங்க என்ன கொண்டு வச்சுக்கோங்க, இந்தியாவை சேர்ந்த ராணுவ முகாம்களை அமைத்துக் கொள்ளுங்கள், இங்க இருந்து நீங்க போராடுங்க, சீனாவை எதிர்த்து போராடுங்க, நாங்க சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி காலாபாணில நம்ம ஒரு ஆர்மியை இல்லாட்டி ஒரு ஆர்மி பேஸ் ஸ்டேஷனை வைத்ததாகவும், அந்த யுத்தம் முடிந்த பிறகு காலாபாணியை தவிர மீதம் இருக்கும் எல்லா இடங்களிலிருந்தும் நம்முடைய முகாம்களை நாம் திரும்ப பெற்றுக்கொண்டோம். ஆனா காலாபாணி அந்த ஒரு இடத்துல இருக்கிற முகாம்களை மட்டும் இந்தியா திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்தியா தான் அத்துமீறி இந்த காலாபாணிக்குள்ள வந்திருக்காங்க, அது இந்தியாவின் நிலப்பரப்பு கிடையாது என்று நேபாளத்தை சேர்ந்தவர்கள் வாதிடுகிறார்கள். ஆனா இந்தியா என்ன சொல்றாங்க, கிடையாதுப்பா, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரவுள்ள சர்வே லிஸ்ட் நீங்க எடுத்து பாருங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்படுத்தின அந்த சர்வே லிஸ்ட், அவங்களுடைய மேப், இதெல்லாமே எடுத்து பாருங்க. காலாபாணி என்கிற அந்த இடம் இந்தியாவை சேர்ந்தது என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும் என்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறது. சரி, இந்த காலாபாணி அப்படிங்கிற ஒரு இடத்தை ஏன் இவங்க ரொம்ப பெரிய அளவுல இந்தியா பாதுகாக்கிறது? வெறும் 35 சதுர கிலோமீட்டர் தான் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் 3 நாடுகளின் எல்லையாக இந்தியா அதை கருதுகிறது. சோ 3 நாடுகள், திபெத் அது வழியா போயிடலாம், நேபாளம் அது வழியா போயிடலாம், சீனாவுக்கும் அங்க ஒரு சின்ன எல்லை இருக்கிறது. சோ இப்படி 3 நாடுகள் எல்லை நம்ம இது வழியா கடந்து போயிடலாம். அதனால இந்த காலாபாணி ஒரு முக்கியமான பகுதியாகும், இதை எக்காரணம் கொண்டும் நேபாளத்திற்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்கிறது இந்திய அரசாங்கம். சோ இந்திய அரசாங்கம் இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்கும்போது, நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும்போது சீனா ரொம்ப நாளா அதை கவனிச்சுட்டே இருந்தது. உடனே சீன அரசாங்கம் என்ன சொன்னாங்க, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பாருங்க, அதற்கு நேபாளத்தை நாங்கள் ஒரு உச்ச தோழனாக சேர்க்கிறோம், உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை நாங்கள் செய்து தருகிறோம் என்கிற பெயரில் நேபாளத்திற்கு ஒரு 18 அக்ரிமெண்ட், ஒப்பந்தங்களை கையெழுத்து போட சம்மதம் தெரிவிக்க வைத்தார்கள். இப்படி நேபாளமும் சீனாவும் சேர்ந்து இப்போது ஒரு 18 ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டு ரொம்ப பெரிய உள்கட்டமைப்பை செய்கிறோம் என்கிற பெயரில் நேபாளத்திற்கு கடன்களை வாரி குவித்து வருகிறது சீன அரசாங்கம். இதுல முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனா, திபெத், அப்படியே நேபாளம், இதன் வழியாக போற ஒரு ரயில் பாதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரயில் பாதை, அதே மாதிரி நேபாளத்திற்கு தேவையான ரொம்ப விதமான சாலை வசதிகள், இதை எல்லாமே யார் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, சீனா என்கிற நாடு. இந்தியாவும் இதே மாதிரி நேபாளத்துக்கு பல நேரங்களில் உதவி செய்துதான் வருகிறது. ஆனா ஒரு கேப் இருந்துச்சு பாருங்க, உனக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இந்த பிரச்சனையின் போது நான் உனக்கு உதவுகிறேன் அப்படின்னு சொல்லி 3வது நாடாக நேபாளத்திற்கு யார் உதவுகிறார்கள், சீனா என்கிற நாடு. எனவே சீனாவுடன் இப்போது நேபாளம் ரொம்ப பெரிய அளவுல நட்புறவை பாராட்டி வருகிறது. இப்படிலாம் ஒரு பிரச்சனை வரும்போதுதான் திபெத்துக்கு யார் ஆதரவு கொடுத்தாங்க, இந்தியா ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அது வேறொரு பிரச்சனை, இல்லாட்டி அது வேறொரு டாபிக்கா பார்க்க வேண்டியது, அதை வேறொரு நாள் தமிழ் பொக்ஷம் சார்பாக பார்த்து விடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் காலாபாணினா என்ன, அது நேபாளத்திற்கு எப்படி கிடைத்தது, அங்கிருந்து இந்தியாவுக்கு எப்படி மாறியது, ஏன் அந்த காலாபாணி என்கிற இடம் இந்திய அரசால் போற்றப்படுகிறது. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட இந்த ஹிஸ்டரியெல்லாம் நம்ம நல்லபடியா பார்க்க போனா, நேபாளம் என்னென்ன விதத்தில் இந்த இடங்களை கைப்பற்றியது என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவு. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். இல்ல அதை நம்ம வேறொரு டாபிக்கா பார்க்கணும், அதையும் நீங்க கருத்துக்களாக தெரிவிக்கலாம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.